ஹல்லேலூயா. வல்லமை பிதாவே, வல்லமை உள்ள பிதாவே, வல்லமை உள்ள பிதாவே, நித்திய பிதாவே, சத்திய ராஜ்யனே, எழும்பு எங்களுக்காய் சபையில் எழுந்தருள யுத்தங்களை நடப்பிக்கிறவரே, எங்களை விடுவிக்கிறவரே, முது நாம பரிசுத்தப்படுத்தும், முது நாம பரிசுத்தப்படுத்தும், முது நாம பரிசுத்தப்படுத்தும், முது நாம பரிசுத்தப்படுத்தட்டும், முது நாம பரிசுத்தப்படட்டும், முது நாம பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவாதி தேவனே, 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 கதாதி கதாவே. நமோ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, மகள் சோதரம் 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 சோதரம். அப்பா, மக நன்றி செலுத்துகிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, பதிலை தருகிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, பதிலை தருகிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, பதிலை தருகிறவரே, உன்னதமான தேவகுமாரனே, எங்களுக்காய் அனுப்பப்பட்டவரே, சகல கட்டுகளிலிருந்தும், வியாதிகளிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், பிசாசினுடைய சாபத்தீடான காரியத்திலிருந்தும் எங்களை விடுவிக்கும்படி எங்களுக்காய் அனுப்பப்பட்ட ஒரே பேரான தேவகுமாரனே, உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபரகதரகதரபோ திகதரா தரகதரமோ ரிகதரகதரதினமோ ரிகதராதரபனித்திரதினமோ. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். பரிசுத்தாவியானவரே, 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 எங்கள் தலையை நிபுணப் பண்ணுகிறவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, மை வரவேற்கிறோம், மை வரவேற்கிறோம், மை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், மை வரவேற்கிறோம், மை வரவேற்கிறோம், மை வரவேற்கிறோம், மை வரவேற்கிறோம். துயாதி துயவரே, நன்றியோடு 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 ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ரிபரபரகதரா திடமனை துரிகதரிகிதினமோ ரிபரகதர ரமராதர திரைமணிக்குந்துரோ தரிதிரி பெரிகாந்தரா தரதினெதிரே மாராநாதா மக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே, மக நன்றி, கிருபை உள்ளவரே, 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 நன்றி. ஆமே நமரி கரபரக்க நமன கந்தர பாரை கொந்தரோ திடபரு திடமனே ரபரஷ் கதர தருதி நமரு கொந்தரோ திடபரு பப 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 பர கந்தராதர திருதி நமோ ரிபரகதரை கந்தராதரதரை ரபரு கொந்தரோ தியா நமோ ஷகதரகதரதி நமோ. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ரட்சகரே மக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம், வெறுமையாக்குறோம். எங்களிடத்தில் ஒரு பலன் இல்லை, எங்களிடத்தில் ஒரு ஞானமும் இல்லை, எங்களிடத்தில் ஒரு பலனும் இல்லை. எங்களை வெறுமையாக்குகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே ஜெய வீரராய் எழுந்தருளும், ஜெய வீரராய் எழுந்தருளும்.
தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களை முன்னின்று நடத்தும், 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 பரிசுத்த ஆவியானவர்களை முன்னின்று நடத்தும். நீ செய்த நன்மைகளுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம், நீ செய்த நன்மைகளுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க தாரும். Baba Baba Rabaragada Rabarada Rabaragadama Digadoricadoro Didimanicondoro Tirdinamo Shagadarigade Diname Rigadere Demena Ragadara Tirdiname Rigadara Dinemenecadoro Deredinama. நன்மை 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 ஜெயம் 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 கிறிஸ்துவின் நாடுரே ஷபரகதரா துரு துரு கோந்துரோ துரு தினமா ரிகதரா திரை மெனே கேந்தே ரிக்கெந்தரே. கிருபை உள்ளவரே மக சோதரம் 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 சோதரா. அப்பா நன்றியோடு 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 ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பாத்திரரே நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். Hallelujah, 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 hallelujah. Maranada Shabarigara Turubuduro de Nemene, de Rigaderi Monocoro, de Meneta Radarate de Neme, Rigadaradina Manaka, Ribarigadenet, de Deco, de Nemenara, de Decadere Dinamo, Shagarikandarat, de Nemena, Rigadarabara Dinama, Rigadere de Nama. கதாவே 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 மைத்துதிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக எங்களுடைய சந்ததிக்காக கர்த்தரைகளுக்கு தந்த ஆண்டவரே சுதந்திரத்திற்காக பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளின் பேரில் வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் கத்து நீர் இறங்கி நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. செய்யுங்க ஆண்டவரே 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 செய்யுங்கப்பா. Baradara dinamo rika digadere dinemo rishike terige dineme rigadara dinamanada rekondoro digadere tere dineme. Hallelujah. Yes Raja, Yes Raja, Yes Raja, Yes Raja, Yes Raja. Maranada நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே மக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
எங்களை காக்கிறவரே, எங்களை காண்கிறவரே, எங்களை காக்கிறவரே, எங்களை காக்கிறவரே, எங்களை காண்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, எதிரிகளின் சத்துருவின் கைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து நடத்துகிறவரே, மை துதிக்கிறோ 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 Shabara tiridinama diko diridiri diriburu diridiritara hallelujah 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 பரிசுத்தமுள்ள தெய்வமே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமை எங்களை காக்கிற உமது சேனை, எங்களை காக்கிற உமது நிழல், எங்களை காக்கிற உமது மேகம், எங்களை காக்கிற உமது சிறகு, எங்களை காக்கிற உடைய பிரசன்னம், எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் முழுமையாய் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இந்த நாட்களிலே பூரணமாய் விளங்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, 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 ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ரிபரபர திரபர தரமன கந்தரா தரதினமோ ஷகதரே திரிமோ ரிகதரா இசுராஜனே மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் 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 யாவே மக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். ஆமென். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். ஒரு வழியாய் எதிரி ஓடி வந்தார், ஏழு வழியாக துரத்திடுவி. ஒரு வழியாய் எதிரி ஓடி வந்தார், ஏழு வழியாக துரத்திடுவி. ஏழு வழியாக துரத்திடுவி. ஆமென். ஏழு வழியாக துரத்திடுவி. எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். வறட்சி காலங்களில் திருப்தியாக்கி எலும்புகளை வலிமையாக்குகிறீர். வறட்சி காலங்களில் திருப்தியாக்கி
வலிமையாக்கி எலும்புகளை வலிமையாக்குகிறீர், எலும்புகளை வலிமையாக்குகிறீர், எலும்புகளை வலிமையாக்குகிறீர். எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம், என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். ஆமே. எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம், என்னோடு வருபவரை ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரை ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம். என்னை ஆமென், எனக்குள் இருப்பவரை ஸ்தோத்திரம். போரிட கைகளுக்கு பரிச்சு தந்து விரல்களை யுத்தம் செய்ய பழக்குகிறீர், போரிட கைகளுக்கு பயிற்சி தந்து விரல்களை யுத்தம் செய்ய பழக்குகிறீர், விரல்களை யுத்தம் செய்ய பழக்குகிறீர், விரல்களை யுத்தம் செய்ய பழக்குகிறீர். எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, எனக்கு ஆயுத்த எல்லாரும் சொல்லுங்க. ஆரமஷகரா என்னோடு இருப்பவரை ஸ்தோத்திரம், என்னோடு இருப்பவரை ஸ்தோத்திரம். எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, என்னோடு இருப்பவரை ஸ்தோத்திரம், என்னோடு இருப்பவரை ஸ்தோத்திரம். ஆமென். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரை ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். நலிதொரு நல்வாக்கு ஊக்குவிக்க களிமானாவை எனக்கு தந்தீரே, நலிதொரு நல்வாக்கால் ஊக்குவிக்க களிமானாவை எனக்கு தந்தீரே, களிமானாவை எனக்கு தந்தீரே, களிமானாவை எனக்கு தந்தீரே. எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி சொல்லவோ. ஆமென். பரபரகதனா என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திர ரமஷரகதரா விபரதிரிகதிரிதே. எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம், என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம். ஆமென். எங்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை போரிட கைகளுக்கு பயிற்சி தந்து விரல்களை யுத்தம் செய்ய பழக்குகிறீர், போரிட பயிற்சி தந்து விரல்களை யுத்தம் செய்ய பழக்குகிறீர், விரல்களை யுத்தம் செய்ய பழக்கு. எல்லாரும் சொல்லுங்க. என்னையே விரல்களை யுத்தம் இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா. போரிட போரிட கைகளுக்கு பயிற்சி தந்து ஆவனாதரே ஷபரகரகனரா
செய்ய பழக்குகிறீர், விரல்களை யுத்தம் செய்ய பழக்குகிறீர், விரல்களை யுத்தம் செய்ய பழக்குகிறீர். என்னை ஆயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்தி சொல்லுவோ பரநலதா. ஆமை நாமை நாமை கவரை ஸ்தோத்திரவர் ரமாயுதம் செய்து ரட்சித்து என்னோடு வருபவரே சொல்லுங்க, என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம், என்னோடு வருபவரே. மாறி மாறி சொல்லுங்க, இந்த பொல்லாத உலகத்துல எனக்கு ஆயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, எனக்கு ஆயுதம் செய்து சொல்லுங்க, ஆமே என்னோடு வருபவரே ஸ்தோத்திரா, என்னோடு நரதரே எனக்கு ஆயுதம் செய்யும். ஆமை நாமை நாமை நாமே ஸ்தோத்திரா, என்னோடு வருபவரை ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே இருப்பவரே. ஆமென் 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 ஆமென். தமாஷாக்காரி கதிலே திலே இமனதாரே. ஆமென் 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 ஆமென். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே சுரம். ஒரு வழியாய் எதிரி ஓடி வந்தார், ஏழு வழியாக துரத்திடுவீர். ஒரு வழியாய் எதிரி ஓடி வந்தார், ஏழு வழியாக துரத்திடுவே, ஏழு வழியாக துரத்திடுவே. சொல்லுங்க சொல்லுங்க, ஏழு வழியாக ஷாமாரிக்கு எதிரே எனக்கு ஆயுதம் செய்து ரட்சித்து, ஆமென் ரட்சித்து வழி நடத்தி என்னோடு இருப்பவரே. எனக்கு ஆயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, எனக்கு ஆயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்தி என்னோடு இருப்பவரை ஸ்தோத்திரம், என்னோடு என்னை காக்கவோ என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் பரபரது எனக்குள் இருப்பவர் காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே. கரைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நமது பலத்தால் நம்மை பாதுகாத்து, தமது பலத்தால் பரலோகம் மற்றும் நம்மை பத்திரமாய் கொண்டு சேர்க்க நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்களை தேடி வந்தீரே, எங்களுக்கு விரோதமாய் வருகிற எதிரியை ஏழு வழியாய் திருப்பினீரே, ஏழு வழியாய் திருப்பினீரே. சொல்லுங்க, நன்றி இருதயத்தோடு நம்முடைய எதிரிகளை, நம்முடைய சத்துருவை, நம்முடைய போராட்டத்தை, நம்முடைய பலவீனங்களை, பிசாசு செய்கிற அக்னியாஸ்திரங்களை, அம்புகளை சிதறடிக்க பண்ணுகிறவ எங்கள் குடும்பத்திலே எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எதிராளிகளை இதோ கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து ஷபரகா
சத்தியத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தியத்தை உயர்த்தி ஜெபிங்க. சத்தியத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற எல்லா அந்தகாரங்களை, ஷபாதிகதரா அம்புகளை, அக்னி ஆஸ்திரங்களை, பதில்களை, உயரமா எழுப்பப்பட்ட பாபேல் கோபுரத்தை போல பிசாசினால் உயர்த்தப்பட்டிருக்கிற எல்லா வல்லமைகளையும் இதோ இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கிறேன், சிதறடிக்கிறேன், சிதறடிக்கிறேன். ஷபரகதரதினமா ஷபரிகதரதினிமினிகோதரோ ரிபரகதனமனதிகிதினிதினி. ஆமென், ஆமென். காரிருள் இனி என் பிள்ளைகளை ஆள்வது இல்லை. காரிருளுக்கு என் பிள்ளைகளை விலக்குகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் பிள்ளையையும் என் சந்ததியையும் காரிருளின் ஆளுகையிலிருந்து விடுவிக்கிறேன், விடுவிக்கிறேன். கர்த்தாவே விடுவியுமையா, விடுவியுமையா. எங்கள் பிள்ளைகளை விடுவீங்கப்பா. இருளின் அதிகாரத்தில் எங்கள் பிள்ளைகளை விடுவீங்கப்பா. காரிலின் அதிகாரங்கள் எங்கள் பிள்ளைகளை விடுவீங்கப்பா. எதிராளிகள் படை சூழ என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் சந்ததிக்கு விரோதமாய் வந்தாலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் இறங்கோ. சேனையா இறங்கோ, சேனையா இறங்கோ, சேனையா இறங்கோ. எல்லாரும் கரைகளை தட்டி, கரைகளை தட்டி ஆவில் நிறந்து செபிப்போ. முழு பலத்தோடு தேவ பிள்ளையே, அண்ணா சக்கரா ராகு தன் பிள்ளைகளுக்காக அழுதது போல அழு, 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 அழு. கண்ணீர் சிந்து, கண்ணீர் சிந்து, கண்ணீர் சிந்து, கண்ணீர் சிந்து. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது இந்த வசனம் சொல்லுகிறது. இதோ நமது பிள்ளைகளுக்காக அழுங்க. ரபஷக்கரதினமா ரபஷக்கதரா சிலுவையிலே தொங்கப்பட்ட நஸ்ரேனாக இயேசு உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னாரே. உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. உங்க பிள்ளைகளை ஆண்டு கொண்டு இருக்கிற அடிமைத்தனத்தை கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து முறியடிக்கும்படிக்கு அவரை நோக்கி கெஞ்சுவோம். மரபாதிகதரதி நமா ரிகதிரிகதினி மோ ரிகதரிகந்தனா அதிரமா ஷகதரிகந்தனா ரிபரகதரமா ரிகதரமா ரிகத ரிபஷ் மபபபபபபபபகதரமனா. ஆமென், 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 ஆமென். பிசாசு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விரோதமாய் விரித்திருக்கிற வலைகள் தள்ளிக்கொண்டு போகட்டும். பிசாசு என் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒளிப்பிடத்தில், மறைவிடத்தில், அந்தகாரத்தில் அவன் விரித்திருக்கிற எல்லா வலைகளும் தரிப்புண்டு போவதாக இயேசுவின் நாமத்தில், தரிப்புண்டு போவதாக இயேசுவின் நாமத்தில், தரிப்புண்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எந்த சத்துரு என் பிள்ளைக்கு விரோதமாய் குழியை வெட்டினானோ இதோ அவனே தான் வெட்டின குழியிலே விழுவானாக. ஆவில ஜோமனு, ஆவில ஜோமனு, ஆவில ஜோமனு, ஆவில ஜோமனு. இதோ தேவ தூதனை அனுப்பி நமது பிள்ளைகளை காக்கிற கர்த்தர் உண்டு. இதோ நம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி நமது பிள்ளைகளை பாதம் கல்லிடாமல் பாதுகாக்கிற கர்த்தருடைய தூதன் உண்டு. இதோ தமது ஊழியக்காரரை அனுப்பி தமது பிள்ளைகளை பரிசுத்தை பாதுகாக்கிற கர்த்தர் உண்டு. இதோ நமது பிள்ளைகளின் பாதைகளை பாதுகாக்கிற, ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற, ஆத்மாவை பாதுகாக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் உண்டு.
Baba Baba, Rigadara, Dinamana Kadara, Riverigadere, Riverigadara, Mashakaderigadurubu, Riverigadara, Dere Mine Kono, Rivarakadana, anything illai, ini சாபம் தொடர்வதில்லை, இனி சாபம் தொடர்வதில்லை. என் பிள்ளைகளுக்கோ, என் பிள்ளைகளுக்கோ, என் பிள்ளைகளுக்கோ, என் சந்ததிக்கோ இனி சாபங்கள் பின் தொடர்வது இல்லை. இயேசுவின் நாமத்திலே பாபா பாரகாதா நாமாரி கதா ராதி நேமானா ரேபா ரிபரே கதனா தீனமா ஜபரதே. ஜோமனுக்கு விடுதலையோடு ஜெபிங்க. தொடர்ந்து ஜெபி கதறு கண்ணீர் விடு. உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுங்க. கர்த்தர் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு நமது பிள்ளைகளை விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், உயர்த்துகிறவர், மேன்மையை கடந்து கண்டனவோ. Ribara bashakada namani kada nana kada nam ribara kada na negedere shedere nama ribere kada nana. Hallelujah, 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 hallelujah. Ribara dinimono kandoro dirigedere kedere dinamo shegedere kandana Ribanana marigadere kandoro ரிபரிகதரே நமஷிகதரே. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வனைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வனையை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது துண்டிக்கப்பட்டு போவதாக, அறுக்கப்பட்டு போவதாக. என் சந்ததி மீது பிசாசு வைத்திருக்கிற கரத்தை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறோம். ரபரபரகனனமா ரிபரகனனா ரிபரகதன நிகதிரே ரிபரகனனா ரிகதிரே ஷிகதிரே. ஜோமனுங்க ரிபரா தினிமே நிக்கோதுரோ திரிகந்தனே ரிபரை கந்தனா திரிகதுரி தினிமோ ஷிகதிரிக்கி திரித்திரி தினிமே. ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். புருபரிகதனா ரிபரிகதரே ரிபரகதனரே ரபா திகோ திரிகதினே திகதிரை திரிதினமா ஷடரரகதனா மனரகதனா நதிகே. Yesu Raja, 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 Yesu Raja. Amen, 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 amen. பரபரகதர பரிகதரி பொருகதரி கதரி மரிகதரி கதரி கதரி நமனகதர கந்தனா திரி பிரிகதரி திரி திரி புஷ்கதரி கதரி. சத்தத்து உயர்த்தி விடுதலை. இப்பொழுது வான மண்டலங்களில் பொல்லாத சேனைகளுக்கு எங்கள் கூறின நிலையை விட்டு வெளியேறு. கட்டளை கொடுக்கிறோம். பாவ அடிமை தனத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தமது வல்லமையினால் இறங்கி எங்களை பிள்ளைகளை விடுவீங்கப்பா. பாவ அடிமை தனத்திலிருந்து பிள்ளைகளை விடுவியோ. முரட்டாட்ட குணங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுவித்து ஜெபிக்கிறோம். முரட்டாட்டமான குணத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விடுவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Barabarekanda Rabaregadere Buru, Deriberigade Nama, Shabaregadara Kadara, Dirigadinama, Rigadere, Shekadine, Dirigidine, Dirimine, Ribarekandana, Tikadirikandane, Dirinama, Rigadara, Diridine, Shekadirinama, Jomani, Rachipu, Namidu, Nampiligal Mido, Ido, Deva Vallame, Irangato. Baba Rakada Ramana Kanda Redi Riki Neymana Radara Lebe Shigedere. Yesuve, poradi, inno, poradi. Riba Shakaradinama, Egel Pilegalic Virodama, Yelpapata, Ella Sadigali Muriadicro, Ella Sadigli Muriadicro, Manidargalal, Wundakapata Sadigala, Yesuvi, Namatil Muriadicro, One Gane Yesuvi, Namatil Sutaricro, Poramin Kangala Yesuvi, Namatil Sutaricro, Egel Pilegalic Virodama, Manidargal, Yelpapata, Poramin Kangala. ஒரு ரபா ஷேகதரே ஆமென் பாபா பகதரமா ரிகதரா திகிதினே தினமா ஷேகதரோ ரிபரக்கந்தனா திகிதிரி ரிமனோரோ திரிபரக்கந்தனா திரிதினமே ரிகதினமோ Ratta Jaya Amen Shabaraka Dinemo, Parsutavianore, Udivi saying, Jebika Udivi saying, Parsutavianore, Jebika Udivi saying, Your Yutate say, Englago Udivi saying, Shabari Kandana, Vanamalangaruda Pola, the Serial Yutam say, Ene Belapato, En Karegale Belapato, En Agurma in Aidama in Matro. Rabarakadara Kandana, Riberikandana, Tiridinamo, Shigederikandirimo, Shadiberikandani Kandana, Riberikandari, Tiridinama, Shigederikandrimano Kondro. Hallelujah, Yesuve. Rabadikandana Riri Burugu Ribarikadene Shigidiri Menikunduru Ribarakadara de Nemarala Barade Rigidiri Riborugo இயேசுவே கூப்பிடுனி பதில் கொடுப்பா குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா கூப்பிடுனி பதில் கொடுப்பா குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா
உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடி, கரங்களை தட்டி விசுவாசத்தோடு இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் மனதுருக்க உடையவரே மன்னிப்பது வல்லவர். மனதுருக்க உடையவரே மன்னிப்பது வல்லவர். உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளை. கொண்டாடுவோம் நாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவா. எண்ணமெல்லாம் சொல்லுங்க. ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். நமனகா திரி திரி நமரா ஷமரா காரா திரி மேரே காதரா. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவா. நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவா. கைகள் எல்லாம் நடு பெரியவர் திருமுன்னே. கைகள் எல்லாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து ஷபரகரதி. ஆமென் 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 ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் ஷபரகரதி மரகதா நமனே திரி கொதோரு. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். ஆமென். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் மறைக்குதிரி. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். ஆமென் ஆமென் ஆமென். விடுதலை 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 விடுதலை. ஷபரகனா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி
கர்த்தர் கொடுத்த ஜெயத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் தமது வல்லமை அனுப்பி தமது எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அவர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். நம்மத்தில் இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நம்மத்திலே உண்டு. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரிபா ஷக்கர் ரைகா தினமா ரிகதரு பேய்களை போக்குகிறவர் இதோ நம்மத்திலே, பேய்களை போக்குகிறவர் இதோ நம்மத்திலே, பேய்களை போக்குகிறவர், பேய்களை விரட்டுகிறவர் இதோ நம்மத்திலே, நோய்களை இயேசுவின் நாமத்திலே, தமது நாமத்திலே ஒரு நொடி பொழுதிலே நீக்குகிற இதோ மனுஷகுமார தாவீதின் குமார நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ரிபா ஷக்கரதினமா ரிபா ரெக்கந்தனா அவர் உன் பிள்ளையை தொடுகிறார். அவர் உன் பிள்ளையை தொடுகிறார். சிறியே நீ இனி அழுது கொண்டு ஈராய், சிறியே நீ இனி அழுது கொண்டு ஈராய். காயப்பட்ட இயேசுவின் கரம் இறங்குகிறது. காயப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கரம் இறங்குகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே உனக்காக 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 சிந்தப்பட்ட இரத்த கரை உள்ள கர்த்தருடைய கரம் இதோ உன் பிள்ளையை தொடுகிறது. Baba 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 da raba diga da raba rega da diga da raba rega da na riba rega da rega de me riba rega da riba re shek da re riba rega da na riba rega da rega de mere. Hallelujah. இறங்கட்டும் 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 இறங்கட்டும். என் பிள்ளை வாழ்க்கையை மாற்றுகிற கரை இறங்கட்டும். என் பிள்ளைகள் வாழ்க்கையை புரட்டி போடுகிற தேவனுடைய கரை இறங்கட்டும். என் சூழ்நிலையை புரட்டி போடுகிற கர்த்தருடைய கரை இறங்கட்டும். ஆமென் 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 ஆமென். ஆவியில் நிறைந்து ஜெபம், ஆவியில் நிறைந்து ஜெபம், ஆவியில் நிறைந்து ஜெபம். ஆமென் 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 ஆமென். என் பிள்ளைகள் இனி எந்த வியாதிக்கும் அடிமையாக இருப்பது இல்லை. என் பிள்ளைகள் எந்த பலவீன ஆவிகளுக்கு அடிமையாக இருப்பது இல்லை. இனி என்னுடைய பிள்ளைகள் எந்த பாவத்திற்கும் அடிமையாக இருப்பது இல்லை. இனி என்னுடைய பிள்ளைகள் பயத்திற்கு அடிமையாக இருப்பது இல்லை. என்னுடைய பிள்ளைகள் இனி எந்த கட்டுகளுக்கும் அடிமையாக இருப்பது இல்லை. சம்மட்டி போல இதோ கர்த்தர் தமது சன்னிதானத்திலிருந்து உன் பிள்ளையை ரட்சித்துக் கொள்வேன் என்ற கர்த்தருடைய வசனத்தின்படி நமது பிள்ளைகளை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், வல்லடைக்கு தப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், பிசாசின் பற்களுக்கு தப்பிவிக்கிற ஆவியானவர். ரபரகத ரபா ஷகதரா ரிபரகதர மனகதரகதனே ரிபரகதரகதரதியனமா இபர ஷெக்கதரே. பராக்கிரமனினால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. பலவந்தனால் கொள்ளையாடப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. நமது பிள்ளைகளோடு வழக்காடுவர்களோடு இதோ கர்த்தர் வழக்காடி நமது பிள்ளைகளை ரட்சிக்க கர்த்தர் 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 சேனைகளை கர்த்தர். Rebaragada barigada bashagada gadarama ribaragada gadaremana ribaragada gadaremo shekandoro. Amen 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 amen. Ribara dinama digade negedene dinama rigada digade menege ribara gadara gadara manegadare ribara dinemene kondoro ribare kendere tere dinime shekendene ribara kaldara dere menegadoro. ஆமென் 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 ஆமென். விடுவிய 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 விடுவிய. அந்தகார அடிமைத்தனம் முறிகிறது இயேசுவின் நாமத்தை முன்பதாக. மிருகங்கள் முறிகிறது இயேசுவின் நாமத்தை முன்பதாக. பாதாளம் விலகுகிறது, பிசாசு ஓடுகிறது இயேசுவின் நாமத்தில். என் பிள்ளைகளை ஆண்டு கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே வெளியேறு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. அக்கினி அக்கினி அனுப்புகிறோம் பரிசுத்த பலிபீடத்திலிருந்து. இப்பொழுது என் பிள்ளைகளை பட்சிக்கிற, என் பிள்ளைகளை சுத்திகரிக்கிற, அந்தகாரத்தில் விடுவிக்கிற அக்கினி அனுப்புகிறோம். ரிபா திகதா திகதோ ரிபரகதரா. பாவ கரைகள் நீங்க, பரிசுத்தம் ஓங்க. பாவ கரைகள் நீங்க, பரிசுத்தம் ஓங்க. இதோ எங்கள் பிள்ளைகளுக்குள்ளாய் பரிசுத்த அக்கினி அனுப்பு அனுப்பு அனுப்பு. ஜோமனு ஜோமனு ஜோமனு.
Baba Baba Ragada Ramana Gada Ramana Ribaragada Ramana Gadare Gadare Ribarigadare Dinama Shikadere Ribaragada Ramana Ratchaga 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 Manu Kulate Muludu Ratchika and the Kata Ido Namatile Yelandura Namatile Yelandura படிக்க விடாதபடி வியாபாரத்தில் வேலையில முன்னேற விடாதபடி எங்கள் பிள்ளைகளை முடக்கி வைத்திருக்கிற முடக்கு வாதத்தை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சிதறடிக்கப்படுகிறோம். விடுதலை 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 விடுதலை. நல்ல வேலையில் இராதபடி நல்ல வேலை இராதபடி முடக்கி வைத்திருக்கிற சிந்தனையில கட்டி வைத்திருக்கிற கரத்தை கட்டி வைத்திருக்கிற கால்களை கட்டி வைத்திருக்கிற இதயத்தை கட்டி வைத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக. ஜோமனுங்க 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 ஜோமனுங்க. கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டுகள் உடைக்கப்படுவதாக. Baba Barakadara Manade Gedere Ribarakadara Shekedere Ribarakadara Manadire Ribarakadara Mane Kandono Nimene Kodore Kaneneme. ஆமென் 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 ஆமென். பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையை தாரும் எங்கள் பிள்ளைகளுக்கு. பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையை தாரும். பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமை இப்பொழுது தாங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையை தாருங்க ஆண்டவரே. ஷபரா திரபர கதர கதனா நிமர கந்தரா ரிபரேக திரிமோ ரிகதர கதன மனா ரிபரேக திரிகதமோ னுகதர கதனே ரிபரேக திரப ஷெக்க திரை திருதினமோ. ஆமென் 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 ஆமென். வஞ்சிக்கிற ஆவியே வஞ்சிக்கிற ஆவியே நூதனமா எங்கள் பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவியே கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. உறவுகள் மூலமாய் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாய் டீச்சர்ஸ் மூலமாய் அலைதளங்கள் மூலமாய் குடும்பத்தினர் மூலமாய் எங்கள் பிள்ளைகளை வஞ்சிக்கிற பொல்லாத ஆவியே கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இதோ உன்னுடைய சகல தொந்திப்பான உறவுகளை இயேசுவின் நாமத்தில் துண்டிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துண்டிக்கிறோம். We disconnect all evil relationship in Jesus mighty name. ஜோமடுங்க ஜோமடுங்க ஜோமடுங்க. சபையில் இருக்கிற எல்லா சபையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் கொண்டிருக்கிறதான ஈவில் கனெக்ஷன்ஸை இப்பொழுது டிஸ்கனெக்ட் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் மீது இறங்குங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் மீது இறங்குங்கப்பா. சந்ததி மீதும் சந்தாதி மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே. என் பிள்ளைகளை அபிஷேகியும் என் பிள்ளைகளை அபிஷேகியும். என் பிள்ளைகளை தீர்க்கதரிசியா எழும்ப பண்ணு. என் பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு வைராக்கம் பாரி எழும்ப பண்ணு. எங்கள் பிள்ளைகளை நியாயாதிபதிகளா எழும்ப பண்ணு. எங்கள் பிள்ளைகளை லேவியரா எழும்ப பண்ணு. எங்கள் பிள்ளைகளை பிரசங்கிகளா எழும்ப பண்ணு. பாபா 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 ரபரகதரா ரிபரகதரா தெரே மரபரகதரிகிற முருகதரிகதரி மனிஷக்கெந்திரே ரிபரகதரிகதன மனரா அதரகாந்தரா. ஆமென் 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 ஆமென். இன்னும் 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 கர்த்தருடைய சமூகத்தில் கதறு. அவருடைய சமூகத்தில் கண்ணீர் விடு. அவருடைய சமூகத்தில் கதறு. அவருடைய சமூகத்தில் கண்ணீர் விடு. இதோ இதோ கண்ணீரை கண்டு அற்புதங்களை நடப்பிக்கிற தேவ வல்லமை சபையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அற்புதங்களை நடப்பிக்கிற தேவ வல்லமை சபையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இதோ நான் உங்களோடு செய்ய போற காரியம் பெரியமா இருக்கும் பெரியதா இருக்கும் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தருடைய ஆவியானவர்
அவருடைய வல்லமை பகிரமாய் சபையிலே கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று புற ஜாதிகள் அறிக்கை பண்ணத்தக்கதாய் இதோ பரலோகம் இறங்குகிறது. ஆமென் 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 ஆமென். பாபா காந்தா ராமானி காந்தா ரைத்தி ரிகுதுரு எங்கள் பிள்ளைகளை வசனத்தினால் நிரப்புகிறோம். வசனத்தினால் நிரப்பப்பட்டு இருப்பார்களாக. எனது பிள்ளைகள் வசனத்தினால் நிரப்பப்பட்டு இருப்பாராக. வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வசனம் எங்களை ஆண்டவரே துதிக்கிறோம். புடமிடுகிறது போல ஆண்டவரே, வெள்ளியை குகையில இட்டு புடமிடுவதே போல ஆண்டவரே புடமிடுகிற கர்த்தருடைய வசனம் எங்கள் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்யட்டும். பிள்ளைகளை கத்த காதுகளை திறந்து தேவ சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை கத்த தந்தருள முடியும். யாம் யாவரு கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். சாமுவே போல தேவ சத்தத்தை கேட்கிற பாக்கியம் உள்ளவர்களாய் நமது பிள்ளைகள் மாறுவார்களாக. தரிசனங்களை காண்கிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக. எங்களது பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னியும். எங்கள் பிள்ளைகள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னியும். கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், பரத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பிள்ளைகள் செய்த எல்லா பாவங்களை கர்த்தர் மன்னிக்கும்படி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் உமக்கு விரோதமாகவும் ஒரு பரத்துக்கு விரோதமாகவும் செய்த பாவங்களை மன்னிங்கப்பா. மன்னியும் 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 மன்னியும். அக்கிரமங்களை மன்னியும், பாவங்களை மன்னியும். சுத்திகரியோ சுத்திகரியும் சுத்திகரியும். எங்கள் பிள்ளைகள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை மன்னிங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு விரோதமாக செய்த அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் கொண்டு வந்ததான பரிசுத்த குலைச்சலை மன்னிங்கப்பா. துணிகரத்தை மன்னிங்க, கீழ்ப்படியாமையை மன்னியும், அசுத்த நடவடிக்கைகளை மன்னியும். இயேசுவை நாமத்தில் எங்கள் பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தை கொண்டு எங்கள் பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கிறோம்.
கர்த்தருடைய அக்கினியை கொண்டு எங்கள் பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாக்கிறோம். எல்லா திறப்புகளையும் இயேசுவின் நாமத்தில் அடைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை கொள்ளையாடுவதற்கு பக்க வழியாய் வந்த திருடனை இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறோம். பக்க வழியாய் வருகிற குணாதிசயங்களை இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டுகிறோம். பக்க வழியாய் வருகிற எல்லா வியாதியின் கூறுகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். பக்க வழியாய் வஞ்சிக்கிற பொல்லாத ஆவியை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து கரத்தை எடு இயேசுவின் நாமத்தில். கரை எடு இயேசுவின் நாமத்தில். பரபா கதரா தினிமே ஷிக்கிதிரி தினிமா ரிக்கதரா வஞ்சிக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பொய்யின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பொய்யின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய சிந்தனையை விட்டு வெளியேறு. இருதயங்களை விட்டு வெளியேறு. சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கூடாதபடி உண்டு பண்ணுகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தகர்க்கிறோம் தகர்க்கிறோம் தகர்க்கிறோம். ருபரகதரபர கந்தரா திருதினமோ ஷிகிதரிகதிரிபரு கந்தரோ திருதினமோ ஷிகதரா தர்தினமா. ரிபரகதர திருதினமா. நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவா. கர்த்தரே என்பல எதற்கும் அஞ்சிடே. கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே. கரங்களை தட்டி சொல்லுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் சத்தமாய் பாடுங்க எல்லாரும். வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நம்பிக்கை அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் எஸ் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் தாமே சகல சத்ருவுக்கும் பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிள்ளைகளை ஆண்டு கொண்டிருக்கிற அடிமைத்தனத்தை கர்த்தர் முறித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தமது இரத்தத்தினால் நமது பிள்ளைகளை பாதுகாத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தமது அபிஷேகத்தினால் நிரப்பினாரே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாக்குத்தத்தம் தந்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நமது சந்ததி மீது சந்தானத்தின் மீது ஆவியை பொழிந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விடுதலை தந்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரட்சித்தாரே ஸ்தோத்திரிப்போம். மேன்மைப்படுத்தினாரே ஸ்தோத்திரிப்போம். மகிமைப்படுத்தினாரே ஸ்தோத்திரிப்போம். அற்புதம் செய்தாரே ஸ்தோத்திரிப்போம். நமது ஜெபத்தை கேட்டாரே ஸ்தோத்திரிப்போம். கண்ணீரை கண்டாரே ஸ்தோத்திரிப்போம். பதிலை கொடுத்தாரே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா.
யாரோ ஒருவர் சத்தமாய் ஜெபிங்க. ஆமென். எரேமியா 31:15. எரேமியா 31:15 யாரோ ஒருத்தர் வாசிங்க. போதும். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக ராகேல் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுகிறாள். தன்னுடைய சந்ததிக்காக அவர் அழுகிறார். இப்போ இருக்கிற யூத ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய முற்பிதாக்களுடைய அழுகை, தமது பிள்ளைகளுக்காக அவர்கள் வடித்த கண்ணீர் அவர்களை இன்றும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. ராகேல் தனது சந்ததிக்காக அழுதாள். அல்லேலூயா. உங்க சந்ததிக்காக நீங்க அழணும். சில பெற்றோர்கள் செல்ஃபிஷா இருக்கிறாங்க. செல்ஃபிஷ், சுயநலம், தன்னலம். பிரசங்கி இப்படியாக எழுதுகிறான், நான் பிரயாசப்பட்டதை வேறொருவனுக்கு வைத்து போகிறேனே. சில பெற்றோர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம். சில பெற்றோர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு பண்ணின இந்த பிரயாசத்தை மற்றவர்களுக்கு அல்லது நான் ஏன் விட்டு வைத்து போக வேண்டும், அது என்னோடையே அழிந்து போக கடவுது. ஆகையால் நான் மரிக்கும் பொழுது
எல்லாவற்றையும் நான் சுகபோகமாய் வாழ்ந்து அழித்து விடுவேன் என்று சொல்லி அநேக பெற்றோர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார். எனக்கு தெரிந்த எங்களுடைய சொந்தத்தில், எனக்கு ஊரில் அப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் எனக்கு தெரியும். வாய் விட்டு பிள்ளைகளை பார்த்து சொல்லி, என் சொத்துல நீ ஒருத்தம் கூட சாப்பிட மாட்ட, நான் கஷ்டப்பட்டதை நானே அழித்து விட்டு போவேன்னு சொல்லி போன குடும்பங்கள்லாம் உண்டு இந்த உலகத்தில். ஆகையால் பிரசங்கி சொல்லுகிறான், சிலருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்றால், தான் பிரயாசப்பட்டதை வேறொருவனுக்கு நான் ஏற்க வைத்து போவானேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய சந்ததியை குறித்து எந்த ஒரு அக்கறையும் ஞானமும் அறிவும் இல்லாதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் ராகேல் அப்படி அல்ல, அவள் தனது சந்ததிக்காக அழுதாள். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் நீங்க வந்து நிற்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் கோத்திரம் கோத்திரமாய் சந்ததி சந்ததியாய் நியாயம் தீர்க்கும் பொழுது உங்களுக்கு பிறகே வந்ததான சந்ததி ஒரு துன்மார்க்கமான சந்ததியாய் இருக்குமே ஆனால் அதை காணும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு வேதனை, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒருவராலும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதுபோல பரலோக ராஜ்யத்தில் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள வாங்க. வலது பாரிசத்தில் இருக்கிறவர்களாய் உங்க பிள்ளைகளை, உங்க சந்ததிகளை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதை விட பெரிய பாக்கியம் இந்த பூமியில எதுவுமே இல்லை. உங்க சொத்து பிள்ளைகள் எப்படி வாழ்வாங்க, எப்படி சம்பாதிப்பாங்க, எப்படி இந்த உலகத்தில் இருப்பாங்க என்கிற கவலையை விட்டுட்டு சத்தியத்துல நடக்கிறார்களா, பக்தியில இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி நம்முடைய ஃபோக்கஸ் இருக்குமே ஆனால், அவர்களுக்காக அழுவுமே ஆனால், நமது சந்ததியை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று கர்த்தர் வேறு பிரித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய பிள்ளைகளுக்காக அழணும், கண்ணீர் வடிக்கணும். நல்லா இருக்கும்போது அழுங்க அப்படின்னா ஜெபிங்கன்னு அர்த்தம். எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா உண்மையாய் ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும், எங்க பிள்ளைங்க பரிசுத்த பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு அழணும். நீங்கள் ஒரு அழுகிற தாயா இருப்பீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளைகள் வெகுதூர் தேசத்துல படிப்பு நிமித்தமோ வாழ்க்கை நிமித்தமோ வேலை நிமித்தம் போயிருந்தாலும் உங்களுடைய எந்த தொடர்பு அவங்களுக்கு இல்லாமல் போனாலும் உங்களுடைய அழுகை அவர்களை ஒருபோதும் சும்மா விடவே விடாது. சந்ததிக்கு ஜெபிக்கணும். இப்போ நீங்க பார்க்குற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நீங்க சந்ததியா பார்க்கணும். ராகேல் அப்படித்தான் பார்த்தா, ஈசாக்கு அப்படித்தான் பார்த்தான், ஆபிரகாம் அப்படித்தான் பார்த்தான், சாரல் அப்படித்தான் பார்த்தான். உங்க பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அது ஒரு சந்ததி. அவனுக்கு பின் அவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு பின் அவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு பெரிய சந்ததியை கத்த உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். ஒரு தாய்க்கு பிள்ளையா, ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைக்கு தாயான அப்படிங்கிற குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளியில வந்து நீங்கள் ஒரு சந்ததியின் தாய் என்கிற வெளிப்பாட்டுக்குள்ள நீங்க வரணும். அல்லேலூயா. கொஞ்ச காலத்துல பெற்றோர்கள் மரித்து போவாங்க, ஆனால் நீங்கள் அவர்களுக்காக வடித்த கண்ணீர் பரலோக பரியந்தம் அவர்களை நடத்தும். பரலோகம் மட்டும் உங்க பிள்ளைங்க கடைசி உலகத்தின் முடிவு பறிந்து உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சேர்த்து வைக்கிற ஒரே ஒரு சொத்து அவர்களுக்காக தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீர். அல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக சந்ததிக்காக வடிக்கிற கண்ணீருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. தாய் தன்னுடைய பிள்ளையின் ரட்சிப்புக்காக வடிக்கிற கண்ணீருக்கு பாதாளம் பயப்படுகிறது. பரலோகம் இறங்கி கிரியைகளை நடப்பிக்கிறது.
அழுகிறவனுடைய சத்தத்தை பரலோகம் அலட்சியம் பண்ணாமல் செவி கொடுத்து நமக்கு விடுதலை தருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையால் உங்களுடைய கண்கள் கண்ணீரினால் நிரப்பப்பட்டு இருக்கணும். கண்ணீரினால் நிரப்பப்பட்டிருக்கணும். ஒன்னு கர்த்தர் செய்த நன்மைகளின் நன்றியுள்ள கண்ணீர், நன்றி கண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கணும். இல்லை அப்படின்னா ஜப கண்ணீரினால் நிரப்பப்பட்டிருக்கணும். எப்போ நம்முடைய கண்கள் வறட்சி ஆகிறதோ அப்பொழுது நமது பலன் குன்றி போகும். பிசாசு தனது முழு வல்லமையும் பயன்படுத்தி நமது பிள்ளைகளை அவன் தாக்குகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கணும். இந்த வருஷ கடைசியில இனி வருகிற வருஷத்துல என் பிள்ளைகளுக்காக நான் கண்ணீர் வடிப்பேன். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்பேன். என் பிள்ளைகளுக்காக நான் உபவாசிப்பேன். எத்தனை தாய்மார்கள் தன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக வாரத்தை ஒரு நாள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். அவங்களுடைய பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் எவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் இந்த உலகத்துல மேன்மையாய் இருக்கணும், வருகிற எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்ணீர் வடிக்கணும். பிரைஸ் அல்லாஹ். கண்ணீர் வடிச்சிங்கன்னா பரலோகத்துல உமது பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் தாராளமாய் கொடுக்கிற நமக்கு தேவன் உண்டு. தாராளமாய் தாராளமாய். ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்க யாருக்கு ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ முதலாவது உங்களுக்கு ஜெபிங்க. சிலுவையில இயேசு முதல்ல யாருக்கு ஜெபிக்க சொன்னார்? உங்களுக்கு ஜெபிங்க. அடுத்து உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இயேசு தம் சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். பேர் பேராய் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே இந்த பேதுருவை, பிதாவே இந்த பேதுருவுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே யோவானுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே யாக்கோபுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே அப்படின்னு சொல்லி அந்திரேயாவுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் ஜெபம் பண்றதுனால அவர்கள் இந்த தேசத்தை உலகத்தை கலக்கிறவர்களாக மாறினார்கள். இயேசு தமது சீஷர்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபம் வீணாய் போனதே இல்லை. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதும் செய்வான், அதை பார்க்கிலும் செய்வான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமானாங்க. பேதுரு நிழல் பட்டு சுகமானாங்க. அல்லேலூயா. ஆமா, அதான் இயேசு சொன்னார். ஆகையால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு வடித்த கண்ணீர் அவர்களை இந்த உலகத்தில பலவான்களாய் மாற்றினதை போல நாம் அவருடைய சமூகத்தில நமது பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீர் அவர்களை இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும், உலகத்தை மேற்கொள்ளவர்களாய் மாற்றும், உலகத்துல மேன்மை உள்ளவர்களாய் மாற்றும். நீங்க ஒரு சின்ன வீட்டில் இருங்க, அல்லது எளிமையா இருங்க, வசனம் அதிகமா தெரியாம கூட இருங்க, கல்வி அறிவு இல்லாம கூட இருங்க, அல்லது ஏதோ கொஞ்சம் தான் எனக்கு தெரியும் இயேசுவை பத்தி, பரவாயில்லை, ஆனா கண்ணீர் வடிக்க தெரிந்தால் போதும். அல்லேலூயா. வேற ஏதும் செய்ய தேவையில்லை, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவே அவருக்கு சமூகத்துல உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டா போதும், பாதாளத்தின் வல்லமைகள் உங்களுடைய பிள்ளைகளின் பாதத்துக்கு கீழே இந்த பரலோக தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை ஜெபம் பண்ணி ஜெயத்தை பெறணும். உங்க பிள்ளைகளை பிசாசு துரத்தணும். உங்க பிள்ளைகள் பரிசுத்த குறித்து பேசணும். உங்க பிள்ளைகள் உலகத்தினுடைய அடிமைத்தனத்தை குறித்து பேசணும். நியாயத்துக்காக எதிர்த்து நிக்கணும். தைரியமாய் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்ட பிள்ளைகளை நிப்பாட்டணும். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில ஒரு செய்தியை கேட்டேன். ஒரு தகப்பனார் தன் பிள்ளையை, தன்னுடைய மகனை போலீஸ்
டிபார்ட்மெண்ட் ஒரு குற்றத்தில் கைது செய்து வேனை கூட்டிட்டு போகும்பொழுது தகப்பனார் வேனை சுற்றி சுற்றி வரார், சொல்லிக்கிட்டே வரார், ஏன்பா இந்த தப்பு பண்ண, உனக்கு தெரியாதா, கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ண உனக்கு தெரியாதா, ஏன்பா தப்பு பண்ண. ஒரு பிரபலத்தினுடைய மகன் நியூஸ்ல இருக்கு, சுத்தி சுத்தி வாரார், ஏன்பா இந்த தப்பு பண்ண, அரெஸ்ட் பண்ணத்தான் செய்வாங்க, கவலைப்படாத, தைரியமா இரு. போலீஸ் வேன் பக்கத்துல ஜன்னல்ல வந்துட்டு கீழே இருந்து கேட்கிறாரு, சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்காரு. அந்த குரல்ல கேட்கும் பொழுது கண்ணீர் வருது. ஏன்பா அப்படி பண்ண, இப்ப வடிக்கிற கண்ணீரை நீ கர்த்தருடைய சமூகத்துல அவன் சிறுவனா இருக்கும் மரித்திருந்தால் இப்போ இந்த கண்ணீர் உனக்கு தேவையில்லை, உலகம் உன்னை பார்த்து இகழ வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடி, சொத்து சேர்க்கிறத விட கண்ணீர் வடி. ஆயிரம் தலைமுறை வரைக்கும் கர்த்தர் பிள்ளையை போஷிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வைக்கணும், அது இல்ல முக்கியம், அது இல்ல முக்கியம். மேன்மையா இருக்கணும். நம்மளால மாம்சத்துல பிள்ளைகளை உயர்த்த வைக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய சரீர முயற்சியில, உங்களுடைய ஞானத்துல உங்க பிள்ளைகளை எப்படியாவது பெரியவனாய்க்கணும்னு நினைக்காதீங்க. உங்க பிள்ளைகளை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் உங்களுடைய கண்ணீர்ல தான் இருக்கிறது. அல்லேலூயா. கண்ணீர் வடிக்கிறோம். ராகேல் கண்ணீர் வடித்தார், அவளுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். ஜெபம், ஜெபிக்கணும். எப்ப ஜெபிக்கணும், எப்ப ஜெபிக்கணும்? கடைசி மூச்சு வரைக்கும் ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கடைசி மூச்சு வரைக்கும் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு சொன்னா, நமது பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்வதற்கும் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து வெளியில கொண்டு போகிறதற்கும் இந்த உலகத்துல சாத்தான் நூதனமான திட்டங்களை ஒவ்வொரு நாளும் அவன் தீட்டிக் கொண்டே இருக்கிறான். நான் சிறியவனா இருக்கும் பொழுது நான் சந்தித்த பாவ போராட்டத்தை விட இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் சந்திக்கிற பாவ போராட்டம் ஆயிரமாய் பெருகி இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இனி நமது பிள்ளைகள் வளர்ந்து வாலிப வயதில் வரும் பொழுது இன்னும் பிசாசு தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து பிரிக்கிறதற்கு அநேக நூதனமான காரியங்களை பிசாசு விரித்து வைத்திருப்பான். ஆகையால் நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும். லூக்கா 15:21 வாசிக்கும் பொழுது, லூக்கா 15:21, இந்த நிலைமை நமது பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணீர் அடிக்க வேண்டும். நமது பிள்ளைகள் நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாதபடி நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சா அதை நீங்க உடனே அதை கண்டிக்கணும். உங்க பிள்ளை நீங்க சும்மா விட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னா, பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்யும். பரத்துக்கு விரோதமாக அப்படின்னு சொன்னா சத்தியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக பாவம் செய்யும். அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு விரோதமாகவே துணிகரமாக பாவம் செய்ய ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் பாயிண்டே நீங்க தான். பொய் சொன்னா அப்பவே கண்டித்து இது தவறுன்னு சொல்லி கொடுத்து அவங்கள மாற்றணும். நமக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, நாம் அவர்களை கண்டிக்க தவறும் பொழுது அடுத்த லெவலுக்கு போறான். சபைக்கு விரோதமாக,
பரத்துக்கு விரோதமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக பாவம் செய்யறாங்க, சபைக்கு விரோதமாக பாவம் செய்யறாங்க. பெற்றோர்கள் நம்ம சபைக்கு விரோதமாக எழும்பணும்னா பிள்ளைகளும் நமக்கு சபைக்கு விரோதமாகத்தான் எழும்புவான். பெற்றோர்கள் சபையில குறித்து புரணி பேசுறோம் வீட்டில் அப்படின்னா அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், சில நேரங்கள் நான் யோசிப்பேன், இவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எவ்வளவு கேள்விக்குறியாக பெற்றோர்களே மாற்றி விடுகிறார்கள். பாஸ்டரை பத்தி நீங்க வீட்டில் பேசுறத உங்க பிள்ளைகள் கேட்டாங்கன்னா அவங்க சந்ததி முழுவதும் ஆசாரியனுக்கு விரோதமாகத்தான் அவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, விரோதமாகத்தான் இருப்பாங்க. நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது. சபைக்கு விரோதமாய் நாம் பேசுகிறத பிள்ளைகள் கேட்கிறாங்க, பார்க்கறாங்க, நடக்கிறத பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் சந்ததி முழுவதுமாக ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குறாங்க, பெரிய தாக்கத்தை உண்டாக்குறாங்க. குறையில்லாத சபை இல்லை, குறையில்லாத ஊழியக்காரன் கிடையவே கிடையாது. விசுவாசிகள் என்ன நினைப்பாங்க, பாஸ்டர்னா 100% இருக்கணும் நினைக்கிறது தான் குறை. அப்படி நினைக்கவே கூடாது. எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு, எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஏதோ முடிஞ்சதை செய்யறாங்க, அவர்களுக்காக ஜெபிக்கணும், தாங்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சபை அப்படித்தான் செய்யணும். பாஸ்டர் குறை, அப்படி சரியில்லை, ஊழிய செய்யற எந்த ஊழியக்காரனும் குறை பேசவே கூடாது, பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்முடைய சந்ததியின் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அடிக்கடி நான் சொல்றது உண்டு, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிற நாவை கர்த்தர் குற்றப்படுத்துவார். குறையா இருந்தாலும் சரி, தேவனுக்கும் ஊழியக்காரனுக்கும், தம்மால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கும் இருக்கிற அக்கௌண்டே வேற. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிற எந்த நாவையும் கர்த்தர் குற்றப்படுத்துவார். அது தமது சந்ததியை பாதிக்கும். எச்சரிக்கையா எடுத்துக்கோங்க. தப்பு செஞ்சட்டும், தவறே செய்யட்டும், கண்ணு முன்னாடியே ஒரு ஊழியக்காரன் தவறு செய்தான், அது கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பான், அது கர்த்தர் நியாயம் தீர்த்துட்டு போறாரு. அதுக்கு இடையில நம்ம வரவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. ஏன்னா இந்த விஷயத்துல மட்டும் கர்த்தரை நம்பவே முடியாது. வேதத்துல ஆதாரம் இருக்கு, இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஊழியக்காரன் தவறு செஞ்சான் அப்படிங்கிறது கர்த்தரிடத்துல கொண்டு போனா நியாயம் தீர்ப்பாத உண்மைதான். ஆனா ஊழியக்காரனை குற்றப்படுத்தினவனை கர்த்தர் குற்றப்படுத்துவார். அவர் இந்த விஷயத்துல ரொம்ப பயங்கரமான கர்த்தர். கத்தி எந்த பக்கம் திரும்புன்னு சொல்லவே முடியாது. சில நேரம் குற்றப்படுத்துறதுக்கு நேரவே கத்தி திரும்பிடும், நியாய தீர்ப்பு திரும்பிடும். ஸ்தோத்திரம். ஆகையால் விசுவாசிகன்னா அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். விசுவாசிகள்னா ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அவ்வளவுதான். விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுவது, சதி பண்ணுவது, கூட்டம் சேர்ப்பது, ஆட்களை சேர்ப்பது, இதெல்லாம் நம்முடைய சந்ததியை பாதிக்கும். நான் சத்தியத்தை பேசுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபைக்கு விரோதமாய் நாம் செய்கிறதை, சபைக்கு விரோதமாய் நாம் எழும்புகிறதை, ஊழியருக்கு விரோதமாய் நாம் பேசுகிறதை, ஊழியருக்கு விரோதமாய் எழும்புகிறதை நமது பிள்ளைகள் பார்க்கிறார்கள். அவர்களும் வளர்ந்து வரும் பொழுது அதே காரியத்தை செய்யும்படி சாத்தான் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அவங்கள மாற்றவே முடியாது. ஆகையால் அவர்கள் தேவனுடைய கோபாக்கினில தான் அவங்க எப்பவும் இருப்பாங்க. நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு நமக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவே இல்லை. யாரையும், குறிப்பாக ஊழியக்காரரை நியாயம் தீர்க்க யாருக்கும் அதிகாரம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. கவனமா இருக்கணும். வார்த்தையில கவனமா இருக்கிறோம், செய்கையில கவனமா இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தவறு, சோ வாட்? அது கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கு கீழே தான் விசுவாசி, விசுவாசிக்கு கீழே ஊழியக்காரனுக்கு கீழே தான் விசுவாசி.
விசுவாசிகளுக்கு கீழே ஊழியக்காரனை கர்த்தர் நியமிக்கவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, நாம் பிள்ளைகளுக்காக அழணும், அவர்களுடைய சந்ததிக்காக அழணும். நம்ம யாருக்காக வாழணும்? சந்ததிக்காக வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சந்ததிக்காக வாழணும், சந்ததிக்காக வாழணும். ஸ்தோத்திரம். நோவாவினுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தினுடைய சந்ததி சபிக்கப்பட்டு போனுச்சு. ஆகையால் குறைகளை வெளிப்படுத்துகிறதுனால, வெளியில கொண்டு போய் சேர்க்கிறதுனால கர்த்தருடைய கோபாக்குன்னு வருது. நியாயம்தானே செஞ்சான், நியாயம்தானே, உண்மைதானே, அது நமது வேலையே அல்லவே அல்ல. கவனமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இப்பொழுது ஊழியக்காரங்களுக்கும் சபைக்கு விரோதமாய் துணிகரமாய் நாவை நீட்டி கரத்தை நீட்டி பேசுகிற அளவுக்கு துணிகரம் எழும்பிக் கொண்டிருக்கு. கடைசி காலம். அவனவன் அவனுடைய ஆக்கினையை அடையாமல் போகான். ஸ்தோத்திரம். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளுக்காக வாழுங்க. உங்க சந்ததியை மனதில் வைத்து நீங்க வாழுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமா, எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய கையை அதுல போடவே கூடாது. கையோட கை கோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பான், தண்டனைக்கு தப்பான். எல்லாரும் செஞ்சாங்க, எல்லாரும் பேசினாங்க, எல்லாரும் பார்த்தாங்க, இல்லவே இல்லை. அது நமக்கு தேவையே இல்லை, நமக்கு தேவையே கிடையாது. உனக்கு உன் சந்தி தான் முக்கியம், உனக்கு உன் பிள்ளை தான் முக்கியம். அதனால மற்றவருடைய குற்றத்துல கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய கரத்தை வைக்கவே கூடாது. ஒரு சமயம் நம்முடைய ஞானத்துல ஞானமாய் நியாயமாய் தோன்றுகிறது எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய பார்வையில நியாயமாய் இருக்கவே இருக்காது. நல்லா கவனிக்கணும். நியாயத்துக்கு நின்ன சில நேரங்கள்ல கர்த்தருடைய பார்வையில வேசியை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறாங்க. நியாயம் தீர்ப்பாருன்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. கையும் களவுமா பிடிக்கப்பட்டாள். got at red hand. கையங்களும் பிடிக்கப்பட்டார். ஏசுன்னு சொன்னாரு. எல்லாரும் சொன்னாங்க நியாயம் தீர்ப்பணும், நிற்பார், இவர் நீதிபரர், சத்தியத்தை பேசுகிறவர், உத்தமன், தேவகுமாரன், நியாயம் தீர்ப்பார், நிறுத்தினாங்க. ஏசு என்ன சொன்னாரு? ஏசு என்ன சொன்னாரு? நான் உன்னை நியாயம் தீர்ப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சம்பவம் நியாயப்படி அவன் நியாயம் தீர்க்கணும். அவர் என்ன சொல்றாரு? நான் நியாயம் தீர்ப்பதில்லை. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஏன் கேட்கவே முடியாது, ஏன் கேட்கவே முடியாது? ஏன்னா சகல அதிகாரமும் அவருக்கு இருக்கு. பாவிகளை தண்டிக்கவும் அதிகாரம் இருக்கு. சிலுவையில ஒரு பாவியை பரத்துக்கு தன்னோடு கூட்டிட்டு போறதுக்கும் அதிகாரம் இருக்கு. ஞான ஸ்நானம் பெறல, அபிஷேகம் பெறல, நகைய கட்டல, சபைக்கு வரல, தசமாவம் கோரர்கள, பரிசுத்தம் இல்ல, இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஏன் கூட்டிட்டு போனேன்? என் விருப்பம், என் வீடு, நான் கூட்டு போனேன், முடிஞ்சிச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால அருமையான தேவனுச்சமே, உங்களுடைய சந்ததி சபிக்கப்பட்டுறாமல், தேவனுடைய கோபாக்கினியை சுமக்காமல், தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தையும் சுதந்திரிக்கிறோன்னா, ஊழியத்தையும் சபையிலையும் ஊழியக்காரன் விஷயத்திலிருந்து கரத்தை எடுத்துரு. கர்த்தர் உன் பிள்ளையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்க தொடங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அழணும், பிரயாசப்படணும், ஓடணும். எல்லா கல்விக்கும் பேரண்ட்ஸ் பிக்கப் ட்ராப் பண்றாங்க, வேலைக்கு போறாங்க, பிக்கப் ட்ராப் பண்றாங்க, வேலைக்கு போறாங்க, செய்யறாங்க. எல்லாம் உலகத்துல கல்விக்கும் ஞானத்துக்கும் பணத்துக்கும் எல்லாம் உழைப்பு, பிரயாசம், செலவு எல்லாம் பண்றாங்க. ஆனா சபைக்கு பிள்ளைகள் வருகிறது குறித்து பாஸ்டர் வந்து வீடு வீடா போய் வண்டியில பிள்ளைகளை கூட்டு வந்தா வேணா உங்க பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க போல இருக்குன்னு நான் நினைக்கேன். நேரத்தை மாத்துங்க. வெக்காலம் துணிக்கும் போது நேரத்தை மாத்துங்க.
மனுஷகுமார் மேகங்களை தேவதூதர்களுள்ள கீழே இறங்கும் போது நேரத்தை மாத்துங்க சொல்ல முடியுமா? வந்தாவா இல்லைன்னா கடை? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? சண்டே கெட் அப் இன் தி early morning, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. இங்க ஒரு ஆராதனைக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல ஒரு குட்டி ஆராதனை முடிச்சுட்டு தான் நீ சபைக்கு வரணும். அப்பொழுது உன் சந்ததி எப்படிங்க சபிக்கப்பட்டு இருக்கும்? எப்படி பிசாசினுடைய இஷ்டத்துக்கு உன் பிள்ளையை விடுவாரு? எத்தனை பேர், 1000 பேர், 10000 பேர் உன் பிள்ளையை சுற்றிலும் சத்துருக்கள் எழுப்பி நின்றாலும் ஒற்ற ஆளாய் தாவீதை போல கோலியாத்தை நிர்மூலமாக்குகிற வல்லமையினாலே உன் பிள்ளையை நிரப்புவார். அதை செய்யணும். அதை விட்டுட்டு டயத்தை மாத்தினா நாங்க வருவோம், அப்படி வந்தும் நீங்க ஒன்னும் சாதிக்க போறது கிடையாது. நம்ம பிள்ளைகள் என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? சபை விஷயத்தை நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? சபை ஒழுங்கு நம்ம வீட்டில் என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? நேரத்துக்கு நம்ம போனோம்னா அவன் வாலிபன் வயது நான் வந்த பொழுது, அவன் திருமணமாய் குடும்பமாய் இருக்கும் பொழுது அவன் மனைவி பிள்ளைகளை டயத்துக்கு சரியாக தேவ சமூகத்தை கனம் பண்ணுகிற பழக்கத்தை அவன் கத்துக்கொள்வான். நம்ம ஒழுங்கினா நம்ம குடும்பம், நம்முடைய சந்ததி ஒழுங்கினமா தான் இருக்கும். நோ காம்ப்ரமைஸ். உன் பிள்ளை ஒரு நாள் எழும்பி சாட்சி சொல்லணும், என் தாயார் படுக்கையில இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில சரியா என்னை ஸ்தோத்திரம் ஊழியத்திற்கும் சபைக்கும் என்னை கொண்டு போவாங்க அப்படின்னு எழும்பி சாட்சி சொல்லுகிற வாழ்க்கையை நம்ம காண்பிக்க வேண்டும். அழணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரயாசப்படணும், உழைக்கணும், கண்ணீர் வடிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் யாரும் அழுறது கிடையாது. யாரா ஒருத்தர் அழமாட்டாங்களா? பாஸ்டர் அழமாட்டாரா? பாஸ்டர் அழுது என் பிள்ளைக்கு விமோச்சனம் கிடைக்காதா? இத்தனை பேருக்கும் அழுதா என் கண்ணை கீழே விழுந்து தொங்கிரும். எனக்கு என் பிள்ளைக்கே அழுறதே பெரும்பாடா இருக்கு. அதுவே ஒரு வழியை கொண்டு வர்றதுக்கே லத்தி எடுக்க வேண்டியது இருக்கு. என் பாட பெரும்பாடா இருக்கு. அவங்க பிள்ளைக்கு அழுதுக்குவாங்க. பிரசங்கம் முடிஞ்சு வீட்டை பார்த்து போங்க. இந்த கிளம்பிட்டீங்க சிஸ்டர், சும்மா தான் சொன்னேன், உடனே கிளம்பிட்டீங்க. அல்லேலூயா. அழணும், கண்ணீர் வடிக்கணும். அது உன் பிள்ளை பார்க்கணும். பிள்ளை பார்க்கிற அளவுக்கு ஜெபிக்கிறத பார்க்கணும். கர்த்தருக்கு வைராக்கியத்தை பார்க்கணும். பரிசுத்தத்தை உன் பிள்ளை, என் அப்பா என் அம்மா எந்த தலையே போனாலும் கர்த்தருக்கு விரோதமா எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்கன்னு உன் 5 வயது குழந்தை, 3 வயது குழந்தை, 6 வயது குழந்தை, 10 வயது குழந்தை கண்கூடாய் பார்க்கும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் உன்னுடைய வைராக்கியத்துல வளர ஆரம்பிக்கும். அது வளர்ந்து தனக்கென்று ஒரு குடும்பத்தையும் பிள்ளையும் சந்ததியும் கத்த தரும் பொழுது நீ உன் பிள்ளையை நடத்தினதை போலவே அந்த பிள்ளைகளை நடத்தும். சைக்கலாஜிக்கலா இது உண்மைதான். எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும், நீங்க உங்க பொம்பளை பிள்ளை இருக்கு, கல்யாணம் முடிச்சு குடிக்கீங்க அப்படின்னு சொன்னா, கல்யாணம் பண்ணி போன வீட்டுல நீங்க எப்படி உன் புருஷகிட்ட இருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கும். மாற்றமே இருக்காது. நீ உங்க புருஷனை அடிச்சீங்கன்னா அவன் அங்க போய் புருஷன் செவுட்டுல போடும். உடனே போன் வரும் சம்பந்தார் வீட்டுல, என்னையா உங்க மக அறையுதா? அறையிறதேன், அதனால அவன் அறைவா. நீங்க ஒரு அமைதியா கீழ்ப்படிந்துள்ள ஒரு மனைவியா உங்க புருஷனுக்கு இருக்கிறத உங்க மக பார்த்தான்னா யாரும் சொல்லி கொடுக்க தேவையே கிடையாது. எந்த பாஸ்டும் பிரசங்கம் பண்ண தேவையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் என்ன செய்யும்? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், அவமானம், துன்பம், நெருக்கடி, வியாதி, பிரச்சனை இருந்தாலும் அது என்ன செய்யும்? ஒவ்வொன்றாய் ஜெயித்து போய்கிட்டே இருக்கும். பையனும் அப்படித்தான். சகோதரர்கள் எப்படி இந்த குடும்பத்துல இருக்கிறாங்களோ, மனைவி கிட்ட எப்படி இருக்காங்களோ, பிள்ளைகிட்ட எப்படி இருக்காங்களோ, அது போலதான் அவனுக்கு ஒரு குடும்பத்தை கிடைக்கும் போது அவன் இருப்பான். சைக்காலஜிக்கல் ட்ரூத் இது. ஒரு வேளை சரியில்லாத காரியங்கள் வேணா திருத்திக்கலாம், பட் பை நேச்சர் அப்படித்தான் இருப்பாங்க.
ஆகையால் நாம் ஏன் பிள்ளைகளுக்கு அழுகணும் அப்படின்னா, நமது பிள்ளைகள் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவ சந்நிதியை விட்டு வெளியே துரத்துவதற்கு சாத்தான் இந்த உலகத்துல நம்ம பிள்ளைகளை பிடிக்கிறான். சங்கீதம் 80:12 வாசிங்க. சங்கீதம் 80:12 வாசிங்க. இப்பொழுதும் வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக போதும். நமது வழியில நமது பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளுடைய மேன்மையை பறிக்கிறதற்கு என்ன செய்கிறான் பிசாசு? நிறைய போக்குகளை உண்டு பண்ணுகிறான். நம்ம பிள்ளைகளை நம்பி, வாலிப பிள்ளைகளை நம்பி ஒரு டியூஷன் சென்டருக்கு நம்ம அனுப்ப முடியறதில்லை. இப்போ சென்னையிலலாம் இப்படி ஒரு பல கலாச்சாரம் இருக்கு. இப்போ பழக்கம் ஹோம் டியூஷன். டீச்சருக்கு கூட கொஞ்சம் பணத்தை கொடுத்து என் கண்ணு முன்னாடி என்ன செய் டியூஷனு. ஒரு குறுகிய காலம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்கு, இங்கிலீஷ் எடுக்கிறதுக்கு. ஷார்ட் பீரியடு, ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில தான் நான் போனேன். ஒரு பெரிய அபார்ட்மெண்ட், பயங்கர வசதி, மார்வாடி ஃபேமிலி. நான் போன உடனே அவ்வளோ கனம், தண்ணி கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, தனி சீட்டு, படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம், ஒரு மேட்டு விரிச்சு டேபிளில் போட்டு புக்கை வச்சு அப்படி பக்காவா சூப்பர் அப்படி வச்சு, வாங்க சார் உட்காருங்கன்னு சொன்னாங்க. உட்காந்தேன். பிள்ளைங்களாம் வந்தாங்க, கடகடன்னு உட்காந்தாங்க. 2 பசங்க உட்காந்தாங்க. உட்காந்துட்டு அந்த அம்மா எனக்கு முன்னாடி உட்காந்துருச்சு. நீ எப்படிதான் சொல்லி கொடுக்குற நானும் பார்க்குறேன். எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? பிள்ளைகளை ஒரு டீச்சர்ஸ்ட பிள்ளைகளை நம்பி என்ன செய்ய முடியல. அதனால வாத்தியாரை கூப்பிட்டு பிள்ளைகளை உட்கார வச்சு என் கண்ணு முன்னாடி என்ன செய்ய ஹோம் டியூஷன் அப்படி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, எப்போ எங்க திறப்பு உண்டாகும், பிசாசு உண்டாக்குவோம் நமது பிள்ளைகளை பறிக்கிறதுக்கு நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் நாம் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். நம்ம இப்போ சொல்லி ஜெபம் பண்ணது போல எல்லா கோணங்களிலும் பிசாசு நம்ம பிள்ளைகளை தாக்காதபடி அவங்க விடுவிச்சு ஜெபிக்கணும், தற்காத்து ஜெபிக்கணும். விடுவித்து ஜெபிக்கணும், தற்காத்து ஜெபிக்கணும். இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன். விடுவித்து ஜெபித்து அப்படின்னு நிப்பாட்டிடக்கூடாது. ஒரு ஜெபம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை நான் என் பிள்ளைகளை நான் விடுவித்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே முடிக்க கூடாது. இனி அந்த சத்துரு உள்ள நுழையாதபடி இயேசுவின் நாமத்துல வேலை அடைத்து பாதுகாத்து ஜெபிக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். திறக்கணும், அடைக்கணும், ரெண்டும் செய்யணும். சிலர் திறக்க விட்டு போயிடுவாங்க. அது போயிட்டு என்ன செய்யும்? தன்னை விட பலமான 7 பிசாசுகளை கூட்டு வரும். ஏன்னா திறந்து கிடக்கு. சரியா? இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள், ஆவிக்குரிய சத்தியங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களை ஜெபிக்கும் போது மொட்டையா ஆசீர்வதியும் உயர்த்தும் படிக்கும் ஒன்றும் ஆகாது. பர்டிகுலரா சரியான ஆயுதத்தை பயன்படுத்தி கூர்மையாய் பிசாச நீங்க என்ன செய்யணும்? அவனை சேதப்படுத்தி சங்காரம் பண்ணி உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஆதிக்கத்திலிருந்து தூரமாக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. லேமெண்டேஷன், புலம்பல் 2:19 வாசிங்க. புலம்பல் 2:19. போதும். எழுந்திரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப எந்திக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு? அதிகாலையில எழும்பணும். உங்க பிள்ளைங்க நீங்க
அதிகாலையில ஜெபிக்கிறத பார்க்கணும். அதிகாலையில் ஜெபம் பண்றதை உங்க பிள்ளைகள் என்ன செய்யணும்? பார்க்கணும். அதிகாலையில எழுந்திருந்து ராத்திரியிலே முதற்சாமத்தில் அப்படின்னா விடிய காலம் 3 மணி, முதற்சாமம் 3 மணி. இப்ப 5 மணி ஜெபம் முழங்காலத்து ஜெபம் பண்றீங்க. ஆனா எத்தனை பேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாரும் பண்றதுக்கு உற்சாகப்படுத்தி செஞ்சோம். காலையில எழும்பி முழங்கால நிக்கிறது பிள்ளை என்ன செய்யணும்? பார்க்கணும். உங்க பிள்ளைகளுக்காக காலையில் எழும்பணும். காலையில் எழும்பி உங்க பிள்ளைகளுக்காக வேலி அடைத்து அவர்களை எல்லா கட்டிலிருந்து விடுவித்து அவர்களை ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நாள் முழு அடுத்து இரவுல உங்க பிள்ளை பெட்டுக்கு வருகிற வரைக்கும் கர்த்தருடைய ரத்தம் அவர்களை பாதுகாத்து நடத்தும். காலையில ஜெபித்த ஜெபம் நாள் முழுதும் உன் பிள்ளைய தாங்கும் சுமக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று, கண்ணீரை வடி முழு இருதயத்தோடு. ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கு வாசிங்க. தெருக்கள் மூலைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற குழந்தைகள் பிராணன் போகிற அளவிற்கு தெருக்களில முனைகளில சகல இடங்களிலும் பிசாசு என்ன செய்கிறான்? நமது பிள்ளைகளுக்கு விரோதமாய் பாவத்தையும் சாபத்தையும் வைத்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அதனால ஜெபிக்கணும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபிப்போம். மத்தேயு 18:10 யாரா ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவரையும் போதும். சிறியர்கள் நீங்க என்ன செய்யாதீங்க? அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அற்பமா எண்ணாதீங்க. பிசாசு குடும்பத்தை கெடுப்பதற்கு தகப்பன் மூலமாய் வருவான். தகப்பன் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது தாய் மூலமாய் வருவான். தாயும் தேவனுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, ஆவியில பலப்பட்டிருக்கும் பொழுது, கடைசியாக அவன் தேர்ந்தெடுக்கிற பாதை என்னது? பிள்ளைகள். குழந்தைமுடைய பச்சிலம் குழந்தை மூலமா கூட வருவான். பில்லி சூனியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பில்லி சூனியன் என்ன? பில்லி அப்படின்னா பூனை. பூனையில செய்வனையை ஏவி விடுறது, ஆவியை ஏவி விடுறது தான் பில்லி சூனியன். அது என்ன செய்யும்? வீட்டுக்குள்ளெல்லாம் போய் எங்கெல்லாம் போதோ அதுக்குள்ளெல்லாம் அந்த ஆவி கிரியை செய்யறது அளவுக்கு அந்த ஒரு கிரியை இந்த உலகத்துல இருக்கு. அது உண்மை, அது இருக்கு. சரியா? ஏன் உண்மை அப்படின்னா மக்கள் நம்புறாங்க. அதனால சாத்தான் அது என்ன ஆக்கிட்டான்? உண்மையாக்கிட்டான். அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் புதுசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எலி மூலமா வரும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க அப்படின்னா அது என்ன செய்யும்? வாதை வரும். வந்துச்சா இல்லையா? எலி மூலமா வாதை வந்துச்சா இல்லையா? எங்க வந்துச்சு? எகிப்துல வந்துச்சா இல்லையா? சோ எந்த விலங்கு மூலமாக எந்த மூலமா அவங்க அது நம்பதான் பிசாசு அதை சாதம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அதுதான் உண்மை. மற்றபடி ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால பில்லி மூலமா பிசாசு வருது, பூனை மூலமா பிசாசு வருது வீட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் மூலம் வரக்கூடாதுன்னு சொல்லவே ஆமா வர முடியும். அதனால பிள்ளைகள் சொல்லி நீங்க அற்பமா எண்ணாதீங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரத்தத்தை பூசி ஜெபம் பண்ணுங்க. அவர்களை வெளியெடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்களை விடுவித்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பிள்ளைகள் நம்ம ஸ்கூல் படிக்கிற காலேஜில் மற்ற எல்லா பிள்ளைகளோடு பழகிட்டு இருக்கிறாங்க. எந்த பிள்ளைகிட்ட எந்த ஆவி இருக்கு நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஸ்கூல்ல ஆண்டு விழால ஒரு பாட்டு, என்ன பாட்டு? இறைவணக்கம் பாட்டு. மாரியாத்தா ஏதோ ஒரு பாட்டு போட்டுட்டு இருக்காங்க. அங்க 4 பிள்ளைங்க ஆட ஆரம்பிச்சிச்சு.
ஆண்டு விழாவில் சாமி ஆடுறேன்னு சொல்லி பிள்ளைங்க ஆடிட்டு இருக்கு. ஹெட்மாஸ்டர் ஹெட்மிஸ்டர் தான் சாமியை பிடிச்சிட்டே இருக்காங்க. தக்கட 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 தக்கட. பிசாசு ஹெட்மாஸ்டர் ஹெட்மிஸ்டர்ஸ் எந்த நிலைமையில கொண்டு வந்து பத்தியா? நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்னா எந்த இடத்துல எந்த விக்கிரக ஆவி இருக்குன்னு நமக்கு தெரியவே. ஆமா, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மூலமா பிசாசு என்ன செய்யும்? பிள்ளைகள் மூலமா குடும்பத்துக்குள்ள வரும். பயங்கரமா வராது, கெட்ட பழக்கம் மூலமாய் வரும், அசுத்த கிரிகள் மூலமாய் வரும். அது மூலமா நம்ம குடும்பத்துல பலவீனம் உண்டாகும். மறைமுகமா பிசாசு நம்மளை பலவீனப்படுத்திக்கிட்டே இருப்பான். நோய் வந்துகிட்டு இருக்கோம், அடிமைத்தனம் வந்துட்டு இருக்கோம், தரித்திரம் வந்துகிட்டு இருக்கோம், வறுமை வந்துகிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு இழப்பு நடந்துகிட்டே இருக்கும். ஏன் நான் பிசாசு பிள்ளைகளை என்ன செய்து ஒரு பாதையாக அவன் என்ன செய்து கொண்டான்? பயன்படுத்தி கொண்டான். அதனால நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை சாத்தானுடைய திட்டத்துக்கு ஒருபோதும் ஒப்புக்கூடாதபடி நம்மளை பாதுகாத்து நடத்தும்படி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வாதத்திற்கு நேரம் நடத்துவாராக. எல்லாரும் ஜெபமுமா, எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்கள் மூடி ஜெபமுமா ஒரு 2 நிமிஷம். இந்த கேட்ட சத்தியத்தின்படி தகப்பனே, எங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ராகேலை போல என்னுடைய சந்ததிக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய சந்ததி முதலாய் கர்த்தருடைய சந்ததியாய் இருக்கும்படிக்கு என்னை நான் முழுமையாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னிடத்துல இருக்கிற தீட்டான காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க, குறைகளை எடுத்து போடுங்க. பெற்றோராக நீங்க ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. வாயை திறந்து இயேசு கிட்ட சொல்லுங்க, அப்பா, இதுவரை என்னை துரத்தி வந்த சாபம் என் பிள்ளைகளுக்கு போகாதபடி இப்பொழுது என்னை விடுவித்து ரட்சிங்க, என்னை விடுவித்து ரட்சிங்க. பாவ சாபத்தீடானது ஒன்றும் எதற்கு அப்புறம் என்னுடைய சந்ததிக்கு அப்புறம் பின்பு ஒருவனையும் தொடாதபடி இயேசுவின் இரத்தத்தில் நான் நிர்மலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சந்ததிக்கு சாபத்தீடாக வரும் காரியங்கள் என்னுடைய குடும்பத்தில் இருக்குமே ஆனால் எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களை மன்னியும். ஊழியருக்கு விரோதமாய் செய்த பாவத்தை மன்னியும் ஐயா. சபைக்கு விரோதமாய் நான் பேசினதை மன்னிங்க ஆண்டவரே. பரத்துக்கு விரோதமாய் நான் செய்த அக்கிரமத்தை மன்னிங்க ஆண்டவரே. ஷபரிகா ரத்திரிமோ, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் நான் எழும்பினதை மன்னிங்கப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. அப்பா, ராகேலை போல நான் கண்ணீர் வடிக்கிறேன், ராகேலை போல நான் ஜெபிக்கிறேன், ராகேலை போல உடைய சமூகத்தில் நான் விழுகிறேன். என் சந்ததிக்காக, என்னுடைய சந்ததிக்காக, என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் அழுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன். என் இருதயத்தை தண்ணீரை போல உமது சமூகத்துக்கு முன்பதாக நான் ஊற்றுகிறேன். என்னையும் என் சந்ததியும் ரட்சித்துக் கொள்ளும். கேளுங்க கேளுங்க, ஜெபிங்க 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 ஜெபிங்க. பரபரகதரபஷிகந்தரோ திருதினமோ ரிகந்தரா திருதினமோ ரிகதரிகதினமோ ஷிகதரி கந்தரா திருதினமா ரிபரகதரா கந்தரா திருதினமோ ஷிகதரி கந்தரி திருதினமோ ரிபரகதர கந்தரா ரிபரிகதரிதியனமா ஷிகதரிகதரிமினோ ரிரிகேந்திரி திருதினமா. ஜோமனு 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 ஜோமனுங்க, முழுமையாய் ஜோமனுங்க. கர்த்தர் உன் பிள்ளையை இன்றைக்கு ரட்சிப்பார், உன் பிள்ளையை இன்றைக்கு ரட்சிப்பா. இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இந்த சந்ததிக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வந்தது. அவள் தன்னை முழுவதுமாய் இருதயத்திலிருந்து தண்ணீரை போல தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டாளே. ஆகையால் இனி சாபம் தொடர்வதில்லை, சாபம் தொடர்வதில்லை, பாவம் தொடர்வதில்லை, அக்கிரமம் தொடர்வதில்லை. இயேசுவின் பாதத்தை நனைங்க, இயேசுவின் பாதத்தை உங்க கண்ணீரால நனைங்க, இயேசுவின் பாதத்தை உங்க கண்ணீரால நனைங்க.
நனைங்க 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 நனைங்க. ஷபா ரிகா ரத்த ரதி நமா. இயேசுவின் பாதத்தை விலையேறப்பட்ட தைலம் உன் கண்ணீரு. இயேசுவின் பாதத்தை கழுவுகிற விலையேறப்பட்ட தைலம் உன் கண்ணீரு. விலையேறப்பட்ட தைலமாகிய உன் கண்ணீரினால இயேசுவின் பாதத்தை கழுவு. இவளும் தாவீது குமாரத்தியா இருக்கிறாளே, ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே. இனி இவள் சபிக்கப்பட்ட சந்ததி அல்ல, ஆபிரகாமின் சந்ததி என்று தேவன் நம்மை அங்கீகரிக்கும்படிக்கு அவருடைய பாதத்துல கண்ணீரோடு பரபர கதர பரி கதர மனரி கதரி கிதினி நிமிரி கொதுரு திரி பெஷி கிதிரி கதினமா. பரலோக நல்ல பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். எங்களுடைய சந்ததிக்காக, பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த தருணத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோட கூட இருந்து அப்பா நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை ஒவ்வொரு நாளும் கற்பித்து கொடுக்கிறேன். ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீர் விடுகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் சந்ததி முதலாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த நாளில் ஜெபத்தில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். சகல தீங்கு விலைக்கு பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதியும் தாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகார் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 7 மணிக்கு ஜெபம் உண்டு. வாங்க.